Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இன்னைக்கு பயோமாலிகூல்ஸ் உயிரி மூலக்கூறுகள்ல சில क्वेश्चंस பார்க்கலாம். சில क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பயோமாலிகூல்ஸ் தெரியும். பயாலஜிக்கல் மாலிகூல்ஸ் சொல்லுவா, கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆர் மாலிகூல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆரிஜின் பயோமாலிகூல்ஸ் சொல்லலாம். உயிரி மூலக்கூறுகள் உயிரின செல்களில் காணப்படுகின்ற மூலக்கூறுகள்னு சொல்லலாம். அதில் ஒரு 10 to 15 questions நம்ம பார்ப்போம். I hope you are all ready. ஆரம்பிப்போமா? Question number 1 for you. Which of the following is the characteristic of plants? கீழ்வருவனவற்றுள் தாவரங்களின் பண்பு இது. Option A, glucose and cellulose. Option B, pyruvic acid and glucose. Option C, cellulose and starch. Option D, starch and pyruvic acid. என்ன பார்த்துக்கோ? Which of the following is the characteristic feature of plants? தாவரங்களின் கீழ்வருவனவற்றுள் தாவரங்களின் பண்பு எது? Glucose, presence of glucose and cellulose. Presence of pyruvic acid and glucose. Cellulose and starch. Starch and pyruvic acid. இவனே எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. Yes, for answer வந்திருக்கு. சூப்பர். In plant, the cell wall is made up of cellulose. தாவரங்களின் செல் சுவரானது செல்லுலோசினால் ஆனது. Starch, உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ச்ங்கிறது end product of photosynthesis, conversion of solar energy into chemical energy. So option C, ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறுகின்ற ஸ்டார்ச் ஃபார்ம் ஆதல் தாவரங்கள்ல செல்லுலோஸ். செல்லுலோஸ் and starch is the correct answer. Good. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Next question. Inulin found in plant cell is a தாவர செல்லில் காணப்படுகின்ற inulin என்பது. Inulin found in plant cell is a தாவர செல்லில் காணப்படுகின்ற inulin என்பது. Option A, lipid கொழுப்பு. Option B, protein புரதம். Option C, polysaccharide. Option D, vitamin. Yes, உடனே ஆன்சர் டக்குன்னு அடிக்கிறீங்க. சந்தோஷம். வெரி குட். இதற்கான சரியான விடை இனுலின் அப்படிங்கிறது ஒரு பாலிசாக்கரைட்ல வரும். குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. கொலஸ்ட்ரால் பிலாங்ஸ் டு which of the following group? கொலஸ்ட்ரால் என்பது கீழ்வரும் எந்த தொகுதியின் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ, ஸ்டீராய்ட்ஸ். ஆப்ஷன் பி, நியூட்ரல் ஃபேட்ஸ், நடுநிலை கொழுப்புகள். வாக்சஸ், வாக்ஸ் தெரியும், மெழுகு. டி, பாஸ்போலிப்பிட்ஸ், பாஸ்போலிப்பிடுகள். கொலஸ்ட்ரால் பிலாங்ஸ் டு which of the following group? கீழ்வரும் எந்த தொகுதியின் கீழே இந்த கொலஸ்ட்ரால் ஆனது வரும்? ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டீராய்டுகள். நியூட்ரல் ஃபேட்ஸ், நடுநிலை கொழுப்புகள். வாக்சஸ், வாக்ஸ் தெரியும், மெழுகு. அண்ட் பாஸ்போலிப்பிட்ஸ். இதுக்கு சரியான விடை ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ்னு தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. குட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. ஓவல் ஷேப்ட் ஸ்டார்ச் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். கோள வடிவிலே ஸ்பெரிக்கல் சொல்லுவா, ஓவல் நீள்வட்ட வடிவில். நீள்வட்ட வடிவில் ஓவல் ஷேப்ட் ஸ்டார்ச் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். நீள்வட்ட வடிவில் காணப்படுகின்ற ஸ்டார்ச் துகள்கள் இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ, வீட் கோதுமை. ஆப்ஷன் பி, மெய்ஸ் மக்காச்சோளம். ஆப்ஷன் சி, பொட்டேட்டோ சூப்பர் உருளைக்கிழங்கு. ஆப்ஷன் டி, ரைஸ் நெல். கேள்வி அடிக்கிற சமயத்திலேயே ஒரு குழந்தை பதில அடிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். அது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கிலே காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அது ஸ்டோரேஜ் ரூட்ஸ்ல வரும். ரூட் டியூபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது ஸ்டெம் டியூபர்ல வருவோம். ஸ்டோரேஜ் ரூட் சொல்லக்கூடாது, சாரி, ஸ்டோரேஜ் ரூட் அல்ல, ஸ்டோரேஜ் பார்ட். ஆக்சுவலி ரூட்டை பொறுத்தவரைக்கும் கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப் வந்துடுவான். பொட்டேட்டோங்கிறது ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல வரும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், தரை கீழ் தண்டின் மாறுபாட்டின் கீழே வரும். கிழங்கு அப்படிங்கிற இடத்துல உதாரணமா வருவா. அதாவது என்ன சொல்றது, டியூபர், சொலானம் டியூபரோசம் படிச்சிருப்பேன். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், தண்டின் மாறுபாடு. இது ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பா. ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்றதுனால தான் குண்டா இருப்பாங்கிறது ஞாபகம் வச்சுப்போம். அங்க ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிட் பேரும் மறந்துடாத.
Leucoplastid, colorless plastids, they store the reservoir material. Good. Next question for you. Which one of the following is a conjugated protein? கீழ் வருவனவற்றுள் எது ஒரு இணைவு புரதமாகும்? Option A, globulin. Option B, albumin. Option C, histone. Option D, flavoprotein. நாலு சொல்லியிருக்கேன். இந்த நாலுல எது கான்ஜுகேட்டட் புரோட்டீன், இணைவு புரதம்? ஆப்ஷன் ஏ குளோபலின், ஆப்ஷன் பி ஆல்புமின், ஆப்ஷன் சி ஹிஸ்டோன், ஆப்ஷன் டி ஃப்ளேவோப்ரோட்டீன். ஒரு குழந்தை குளோபலின் அப்படின்னு சொன்னா குளோபலின் கிடையாது, ஹீமோகுளோபின் எடுத்துட்டேன்னா கான்ஜுகேட்டட் புரோட்டீன்ல வரும். ஓகேயா? இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஃப்ளேவோப்ரோட்டீன் இருக்கு பாருங்க, அதுதான் கான்ஜுகேட்டட் புரோட்டீன்ல வருவா, இணைவு புரதத்திற்கு. உதாரணம் இந்த நாலு ஆப்ஷன்ல ஃப்ளேவோப்ரோட்டீன் அப்படிங்கறத ஞாபகம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். ஆல்புமின், குளோபலின்லாம் எங்க படிச்சிருப்பேன்? பிளாஸ்மா புரோட்டீன்ஸ்ல படிச்சிருப்பேன். பிளாஸ்மா புரதங்கள் ஆகும். ஆல்புமின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் தி ஆஸ்மாட்டிக் பிரஷர், ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவும். குளோபலின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனிட்டி. குளோபலின் என்பது நோய் எதிர்ப்பு திறனிற்கு காரணமாக இருக்கும். ஹிஸ்டோன் எங்கேயோ படிச்சிருப்பேன், டிஎன்ஏவோட ஹிஸ்டோன் சேர்ந்திருப்பா. இதுதான் குரோமாட்டின் ரெட்டிகுலமா இருக்கும். H1, H2A, H2B, H3, H4 இருப்பா. அதுல 8 புரோட்டீன் சப் யூனிட்ஸ் ஒன்னா சேர்ந்திருந்ததுன்னா பிளஸ் டிஎன்ஏவோட இந்த நியூக்ளியோசோம் அது மாதிரிலாம் ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வர சமயத்துல நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ், குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமாட்டின் வலைவில்லல் அமைப்பிலே இந்த டிஎன்ஏவோ அதுவும் சேர்ந்து இருப்பாரு போல அதை ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியோசோமும் ஞாபகம் வச்சுக்கோ. குளோரோபிளாஸ்ட்ல வேற ஏதோ குவான்டோசோம்னு படிச்சிருப்பேன். அதனால ரைபோசோம் ஞாபகம் வச்சுக்கோ, பாலிசோம் ஞாபகம் வச்சுக்கோ, லைசோசோம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வரப்போ அப்படியே லிங்க் பண்ணிட்டே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ் கண்டைன். கிளைகோ புரதத்திலே இது காணப்படும். ஆப்ஷன் ஏ புரோட்டீன் அண்ட் ஃபேட், புரதமும் கொழுப்பும் காணப்படும். புரோட்டீன் அண்ட் சால்ட், புரதமும் உப்பும் காணப்படும். புரோட்டீன் அண்ட் விட்டமின், புரதமும் வைட்டமினும் காணப்படும். புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், புரதமும் கார்போஹைட்ரேட்டும் காணப்படும். எல்லாம் கவனிச்சுக்கோ, திருப்பி சொல்றேன். கிளைகோ புரோட்டீன்ஸ் கண்டைன், கிளைகோ புரதத்திலே இது காணப்படும். புரோட்டீன் அண்ட் ஃபேட், புரதம் கொழுப்பு. புரோட்டீன் அண்ட் சால்ட், புரதம் அண்ட் உப்பு. புரோட்டீன் அண்ட் வைட்டமின், புரதமும் வைட்டமினும். புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், புரதமும் கார்போஹைட்ரேட். எஸ், ஆன்சர் டக்குன்னு வருது, அப்படியே அடிச்சுட்டே இருக்கான். இதற்கு சரியான விடை புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், புரதமும் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்த கலவையாகும். ரைட், ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நோ செல் குட் லிவ் வித்வுட், இது இல்லாமல் எந்த செல்லும் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இல்லை. கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்டுகள். லிப்பிட்ஸ், லிப்பிடுகள். புரோட்டீன்ஸ், புரதங்கள். நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலங்கள். நோ செல் குட் லிவ் வித்வுட், எந்த செல்லும் இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு ஆப்ஷன் என்ன சொன்னேன்? கார்போஹைட்ரேட்ஸ், லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதுக்கு மிகச் சரியான விடை என்பது புரதமாகும். எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல எஸ் ஆன்சர் வந்திருக்கு புரோட்டீன், புரதம் என்பதுதான் மிகச் சரியானது. புரோட்டீன்ஸ் இருக்கு பாருங்களே, இதுல நீ எதை ஞாபகம் வச்சுக்கணும்? வைரஸுக்கு முன்னாடியில இருந்து போகணும். ஓகேயா? வைரஸ்ல படிக்கிறப்ப வீரியான்னு படிச்சிருப்பேன். இன்ஃபெக்ஷுவஸ் virus particle is said to be virion. If the proteinaceous part is infectious in nature, we are calling it as prion. Nucleic acid infectious இருந்தா viroid அப்படின்னு படிச்சிருப்பேன். அதை நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கணும். ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லாமலேயே இன்ஃபெக்ஷுவஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்காக தான் அந்த பிரியான்ங்கிற வார்த்தையை சொன்னேன். ஓகேயா? அதனால இந்த புரோட்டீன்ங்கிறது இருந்தால்தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ புரதம் ரொம்ப முக்கியம். நியூக்ளிக் ஆசிட் கண்ட்ரோலிங் சென்டரா இருக்கலாம், but nucleic acid இல்லாமலேயே infectious substances இருக்கலாம். Next question. Which one of the following statement is wrong? கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்றானது தவறானது? ஆப்ஷன் ஏ, சுக்ரோஸ் is a disaccharide. சுக்ரோஸ் என்பது ஒரு இரட்டை சர்க்கரை ஆகும்.
Cellulose is a polysaccharide. Cellulose என்பது ஒரு polysaccharide ஆகும். Uracil is a pyrimidine. Uracil என்பது pyrimidine ஆகும். Glycine is a sulfur containing amino acid. Glycine என்பது கந்தகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமாகும். யோஜனைக்கே வேலை இல்லையே இவ்வளவு நேரம் ஆறுது. திருப்பி क्वेश्चन சொல்றேன் பார். Which one of the following statement is wrong? கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்றானது தவறானது? ஆப்ஷன் ஏ, சுக்ரோஸ் is a disaccharide. சுக்ரோஸ் என்பது ஒரு இரட்டை சர்க்கரை. செல்லுலோஸ் is a polysaccharide. செல்லுலோஸ் என்பது ஒரு polysaccharide பல்கூட்டு சர்க்கரை. யுராசில் is a pyrimidine. யுராசில் என்பது ஒரு pyrimidine காரம். Glycine is a sulfur containing amino acid. Glycine என்பது கந்தகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலம். கொஞ்சம் முழிக்கிறேன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. Glycine is a sulfur containing amino acid. Glycine என்பது கந்தகத்தை பெற்றிருக்கக்கூடிய சூப்பர் ஒரு அமினோ அமிலமாகும். ஏன்னா பாக்கி எல்லாமே சரிதான். சரிதான் நமக்கு தெரியுமே, அப்ப தவறு சொல்ல வேண்டியதானே. Next question. High content of lysine is present in. மிக அதிக அளவில் லைசின் என்பது இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ வீட் கோதுமை. ஆப்ஷன் பி ஆப்பிள் ஆப்பிள் பழம். ஆப்ஷன் சி மெய்ஸ் மக்காச்சோளம். ஆப்ஷன் டி பனானா பனானா வாழைப்பழம். பதிலையே காணுமே. ஹை கண்டென்ட் ஆஃப் லைசின் இஸ் பிரசன்ட் இன். அதிக அளவு லைசின் என்பது இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ வீட் கோதுமை. பி ஆப்பிள் ஆப்பிள். மெய்ஸ் மக்காச்சோளம். பனானா வாழைப்பழம். எஸ், ஒரு ஆன்சர் வந்திருக்கு. வெரி குட். இதற்கு சரியான விடை என்பது வீட் கோதுமையில் தான் அதிக அளவு லைசின் காணப்படும். சூப்பர், ரைட். என்ன படிச்சிருக்கீங்கடா, சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is not a conjugated protein? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி. கீழ்வருவனவற்றுள் எது இணைவு புரதம் அல்ல? ஆப்ஷன் ஏ பெப்டோன் பெப்டோன்கள். ஆப்ஷன் பி பாஸ்போப்ரோட்டீன் பாஸ்போ புரதங்கள். லிப்போப்ரோட்டீன் லிப்போ புரதங்கள். குரோமோப்ரோட்டீன் குரோமோ புரதங்கள். புரோட்டீன்ல சிம்பிள் புரோட்டீன் எளிய புரதம். derived protein பெறப்பட்ட புரதம். conjugated protein இணைவு புரதம்னு படிச்சிருக்கோம். conjugatedனா புரோட்டீனோட ஒரு நான் புரோட்டீனிஷியஸ் சப்ஸ்டன்ஸ் சேர்ந்திருப்பா. ஓகேயா? இதுல பெப்டோன் ஒன்னு சொன்னோம் பத்தியோம், அது மட்டும் தான் நான் conjugated, இணைவு புரதம் அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. which of the following fats is least harmful to heart? கீழ்வரக்கூடிய பொருட்களில் பாருங்க, கொழுப்பில் எது குறைவாக நமக்கு தீமை விளைவிக்கும்? என்ன கவனிச்சுக்கோ. which of the following fats is least harmful to heart? நம்முடைய இதயத்திற்கு மிக குறைவாக தீமை விளைவிக்கக்கூடிய கொழுப்பு இது. ஆப்ஷன் ஏ saturated fat. ஆப்ஷன் பி கொலஸ்ட்ரால். ஆப்ஷன் சி polyunsaturated fat. ஃபேட்னா கொழுப்பு ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்ஷன் டி ஆயில்ஸ் எண்ணெய். saturated, cholesterol, polyunsaturated and oils. இதுக்கு சொல்றப்ப உனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் முடிக்கிறேன். இதுக்கு கரெக்டான ஆன்சர் polyunsaturated fatty acid, PUFA னு படிச்சிருப்பேன், which does not increase cholesterol, so recommended for a heart patient. இதய நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுவது அப்படின்னு படிச்சிருப்பேன். அதுல என்ன இருக்கும்னா PUFA, polyunsaturated fatty acid, கொழுப்பு அமிலம். பாலிஅன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலம் என்று கூறுவார்கள். PUFA என்று அழைக்கப்படும். இது உங்களுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சூரியகாந்தி எண்ணெயிலும், சாஃப்ளவர் ஆயில் கார்தாமஸ் டிங்டோரிகஸ்னு சொல்லுவா. ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அண்ட் கார்தாமஸ் டிங்டோரிகஸ் வளர்த்திருப்பா. இது ரொம்ப நல்லது. நல்லதுன்னா ரொம்ப தீமை விளைவிக்காது. இது நீ வேற எங்க படிச்சிருப்பேன் அப்படின்னா SCP சிங்கிள் செல் புரோட்டீன் படிக்கிற சமயத்துல இந்த பாலிஅன்சாச்சுரேட், அந்த லினோலெனிக் ஆசிட், அராக்கிடோனிக் ஆசிட், காமா லினோலெனிக் ஆசிட் அப்படின்னு SCP-ல இருக்கும். இதுவும் கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்ணாது. தட் இஸ் ஹார்ட் பேஷண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. which of the following promotes softening of fruits? கனிகள் மென்மை அடைவதை தூண்டுவது கீழ்வருவனவற்றுள் எது? கனிகள் மென்மை அடைவதை, softening. ஆப்ஷன் ஏ பாலிகாலக்டரோனேஸ்.
Option B, colchicine. Option C, polyethylene glycol. Option D, cellulase. திருப்பி சொல்றேன். which of the following promote softening of fruits? கனிகள் மென்மை அடைவதை அல்லது காய் கனியாக மாறுவதை தூண்டக்கூடிய ஒன்று. கீழ்வருவனவற்றுள் எது? Polygalacturonase, colchicine, polyethylene glycol and cellulase. இதுல என்சிஆர்டி குழந்தைகள் கஷ்டப்படலாம், பட் ஸ்டேட் போர்ட்ல ரிப்பீட் பண்றவாளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஸ், ஒரு குழந்தைகிட்ட ஆன்சர் வந்துருக்கு. பாலிகாலக்டுரோனேஸ். இந்த பாலிகாலக்டுரோனேஸ் தான் ரைப்பனிங்க்கு காரணமா இருப்பார். காயானது கனியாக மாறுதல், ஹார்டா இருக்கிறது, சாஃப்டா மாறுதல், கடினமாக இருப்பது, மென்மையாக மாறுதல். இந்த பாலிகாலக்டுரோனேஸை மறந்துடாத. அடுத்தது முக்கியம், கால்சிசைன் படிச்சிருப்பேன் இல்லைங்க. கால்சிகம் ஆட்டம்னேல் அப்படின்னு ஒண்ணுல இருந்து இதை எடுப்பா. இதோட ரோல் helps to double the chromosome number in plants. தாவரங்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இரட்டிப்படைவதை தூண்டுகிறது. And in animal cells stop mitosis or meiosis at metaphase. மெட்டா நிலையின் பொழுது செல் பெறுதலை தடுக்கின்ற ஒரு வேதிப்பொருளாக இருப்பதும் இங்க கால்சிசைன் என்பதை மறந்துவிடாதே. பாலிஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிறது புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்ல புரோட்டோபிளாஸ்மிக் இணைவுன்னு சொல்லுவோம். ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் டூ சிமிலர் ஸ்பீஷீஸ் or two different species or two different genera fuse to produce a hybrid cell. ஒத்த சிற்றினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ வேறுபட்ட சிற்றினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ வேறுபட்ட பேரினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ இணைத்து ஒரு கலப்புயிரியினை உருவாக்கினால் அதற்கு புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் பேர். பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ, பொமேட்டோ படிச்சிருப்பேன். லயன் பிளஸ் டைகர், லைகர். உருளைக்கிழங்கு தக்காளி, உருக்காளி. சிங்கம் பிளஸ் புலி, சிங்கிளி. சத்தியமூர்த்தி பிளஸ் பன்னிக்குட்டி, சனி. இது மாதிரி புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன்ல ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட் மிகச்சிறந்த இணைவு காரணியாக இணைப்பியாக செயல்படும். அடுத்தது செல்லுலேஸ் அப்படிங்கறது நீங்க படிச்சிருப்பேன். செல் வால் டிகிரேடிங் என்சைம்ஸ், செல் சுவரை கரைக்கக்கூடிய நொதி. இது வரப்ப அதெல்லாம் லிங்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கைட்டன் இஸ் அ கைட்டின், CHITIN, கைட்டின் நாம சொல்லுவோம், சில பேர் சைட்டின் சொல்லுவோம். கைட்டின் என்பது ஆப்ஷன் ஏ பாலிசாக்கரைட், பல்கூட்டு சர்க்கரை. ஆப்ஷன் பி நைட்ரோஜீனஸ் பாலிசாக்கரைட், நைட்ரோஜனை பெற்றிருக்கக்கூடிய பல்கூட்டு சர்க்கரை. லிப்போ புரோட்டீன், லிப்போ புரதம், புரோட்டீன் புரதம். திருப்பி சொல்றேன், கைட்டின் எங்க இருக்கும்னு உனக்கு தெரியும். Chitin எங்க இருப்பா? In fungi, the cell wall is made up of fungal cellulose or chitin. பூஞ்சைகளின் செல் சுவரானது பூஞ்சை செல்லுலோஸ் அல்லது கைட்டினால் ஆனது. The exoskeleton of arthropods is made up of chitin. கணுக்காலிகளின் ஆர்த்ரோபோடுகளின் வெளியில இருக்க எக்ஸோஸ்கெலட்டன், வெளிப்புற எலும்புக்கூடு கைட்டினால் ஆனது அப்படின்னு படிச்சிருக்கேன். இப்ப கைட்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்தது. ஆப்ஷன் ஏ பாலிசாக்கரைட், பல்கூட்டு சர்க்கரை. ஆப்ஷன் பி நைட்ரோஜீனஸ் பாலிசாக்கரைட், நைட்ரோஜனை பெற்றிருக்கக்கூடிய பல்கூட்டு சர்க்கரை. லிப்போப்ரோட்டீன், லிப்போபுரதம், புரோட்டீன் புரதம். இதுக்கு ஒரு குழந்தை மட்டும் பாலிசாக்கரைட்னு சொன்னா பாலிசாக்கரைட் சரி, ஆனால் வெறும் பாலிசாக்கரைட் அல்ல. அடுத்த ஆப்ஷன் சொன்னேன் பாரு, நைட்ரோஜீனஸ் பாலிசாக்கரைட், நைட்ரோஜனை பெற்றிருக்கக்கூடிய பாலிசாக்கரைட், என் அசடைல் குளுக்கோசமைன் அப்படின்னு படிச்சிருப்பேன். கைட்டின் சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா என் அசடைல் குளுக்கோசமைன். நீ ஞாபகம் வேண்டியது நைட்ரோஜனை பெற்றிருக்கக்கூடிய பாலிசாக்கரைட், நைட்ரோஜீனஸ் பாலிசாக்கரைட். இது அப்ளிகேஷன் கொஸ்டின் அப்படிங்கறத ஞாபகம். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. நேம் தி எலிமெண்ட்ஸ் which occur in nucleic acid macromolecule. நியூக்ளிக் அமிலம் என்ற ஒரு பெரிய மூலக்கூறிலே இருக்கக்கூடிய தனிமங்கள். ஆப்ஷன் ஏ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர். ஆப்ஷன் பி கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர். ஆப்ஷன் சி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஆப்ஷன் டி கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர். நியூக்ளிக் ஆசிட், DNA எடுத்துக்கோ எக்ஸாம்பிளா. அதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், இந்த பெரிய மூலக்கூறுல இருக்கக்கூடிய தனிமங்கள் என்ன? ஆப்ஷன் ஏ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர். ஆப்ஷன் பி கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர். ஆப்ஷன் சி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஆப்ஷன் டி கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்பர். எஸ், ஒரு குழந்தை அடிச்சிருக்கான். சாப்
இல்லையே, தப்பு. சல்பர் எங்க வரும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஓகேயா? மறந்துடாத, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். கார்பன் இருக்கிறது தெரியும், ஹைட்ரஜன் இருக்கிறது தெரியும், ஆக்சிஜன் இருக்கிறதும் தெரியும், OH போட்டிருப்பேன். அடுத்தது பாஸ்பரஸ் தெரியும், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நைட்ரஜன் தான் நைட்ரோஜினஸ் பேசஸ் இருப்பா, பியூரின் பேஸ் இருக்கும், பைரமிடன் பேஸ் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். அதான் ஈஸியான கொஸ்டின், டக்குன்னு நம்மளா சொல்றதுதான். ரைட். நியூக்ளிக் ஆசிட் அக்கர்ஸ் இன், நியூக்ளிக் அமிலமானது இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ கோல்ஜி பாடிஸ், கோல்ஜி உறுப்புகள். ஆப்ஷன் பி லைசோசோம்ஸ், லைசோசோம்கள். ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா. திருப்பி சொல்றேன்டா, நியூக்ளிக் ஆசிட் அக்கரின், நியூக்ளிக் அமிலமானது இதில் காணப்படும். நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ வச்சுக்கோங்க ஈஸியா. கோல்ஜி பாடிஸ், கோல்ஜி உறுப்பு. லைசோசோம், லைசோசோம்ஸ். சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா. எஸ், ஒரே ஒரு ஆன்சர் வந்திருக்கு, மைட்டோகாண்ட்ரியா. உனக்கு தெரியும்டா, நியூக்ளியஸ் உள்ளேயும் டிஎன்ஏ இருப்பா, நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அது மாதிரி செல் ஆர்கேனல் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்லயும் இருப்பா. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் பசங்க நீங்க ரெண்டு பேருக்கும் செமி அட்டானமிக் பாடிஸ் பேர், பாதி சுயசார்பு உறுப்புகள் என்று அழைப்பார்கள். அப்ப மைட்டோகாண்ட்ரியாலையும் டிஎன்ஏ இருக்கும், குளோரோபிளாஸ்ட்லயும் டிஎன்ஏ இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Who first used the term enzyme? நொதி, என்சைம் என்ற சொல்லினை முதலில் பயன்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ ஜேபி சம்னர், சம்னர். பி ஆப்ஷன் பி கூன், கூன். ஆப்ஷன் சி தாம்சன், தாம்சன். ஆப்ஷன் டி கார்னியர், கார்னியர். என்சைம் படிச்சிருப்பேல்ரா, இந்த என்சைம்ங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் யாரா? இது உனக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். ஜேபி சம்னர், சம்மர், சம்னர் அப்படிங்க, SUMNER, சம்னர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Enzymes were discovered for the first time in, இதிலிருந்து தான் முதலில் நொதியானது பிரித்தெடுக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஈஸ்ட், ஆப்ஷன் பி மெய்ஸ், ஆப்ஷன் சி பாக்டீரியா, ஆப்ஷன் டி ஆல்கே, பாசிகள். ஃபர்ஸ்ட் என்சைம் இதுல இருந்தாண்டா பிரிச்செடுத்தாடா. எஸ், ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணிருக்காங்க, குட். ஈஸ்ட், செகாரோமைசஸ் செரிவிசை என்று அழைக்கப்படுகின்ற ஈஸ்ட் இருந்துதான் முதலில் நொதி எடுக்கப்பட்டது. ஓகே, பரவாயில்ல, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Telomerase is an enzyme which is a, telomerase is an enzyme which is a, telomerase என்பது ஒரு நொதியாகும். இதனை பெற்றிருக்கும். எளிய புரதம். ஆப்ஷன் ஏ சிம்பிள் புரோட்டீன், ஆப்ஷன் பி RNA, RNA. ஆப்ஷன் சி ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன், ரைபோ நியூக்ளியோ புரதம். ஆப்ஷன் டி ரெபடிட்டிவ் டிஎன்ஏ, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய டிஎன்ஏ. திருப்பி சொல்லேன், டீலோமெரேஸ் இஸ் an enzyme which is a, டீலோமெரேஸ் என்பது ஒரு நொதியாகும். இதனை பெற்றிருப்பதால் சிம்பிள் புரோட்டீன், எளிய புரதம், RNA, RNA, ரைபோநியூக்ளியோபுரோட்டீன், ரைபோநியூக்ளியோ புரதம், ரெபடிட்டிவ் டிஎன்ஏ, டிஎன்ஏ வானது திரும்பி இருத்தல். இதற்கு சரியான விடை டீலோமெரியர். டீலோமெரேஸ் உனக்கு மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டீலோமியர்னு ஒன்று படிச்சிருப்பேன். குரோமோசோம் இருக்கு பாருங்க, the terminal part of the chromosome is said to be telomere. குரோமோசோமின் முனைப்பகுதிக்கு telomere என்று பெயர். It provides stability to the chromosome. இது குரோமோசோமிற்கு நிலைப்பு தன்மையை தரும் என்று படித்திருப்பாய். அதனால அதை ஞாபகம் வச்சுட்டு ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு ஞாபகம். ரைபோ நியூக்ளியோ புரதம் என்பது இதற்கு சரியான விடை. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். என்சைம்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன், இவற்றில் நொதிகள் காணப்படாது. ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ். ஆல்காக்கள், பூஞ்சைகள், பாக்டீரியங்கள், வைரஸ்கள். எல்லாம் லைன்ல இருக்கல, தூங்கி போயிட்டேலாம். கேட்டது இப்ப 4 சொன்னேன். 4ல எதில் என்சைம் காணப்படாது? ஆப்ஷன் ஏ ஆல்கே, ஆல்காக்கள். பி ஃபங்கை, பூஞ்சைகள், பாக்டீரியா அண்ட் வைரஸ். எஸ், யோசனை பண்ணாம இதுக்கெல்லாம் சொல்லணும்டா.
ரைட். இதற்கான சரியான விடை வைரஸ். வைரஸ்ல என்ன கிடையாதுன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸே கிடையாது, ரெஸ்பிரேஷனே கிடையாது, வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் இல்லை, சுவாசித்தல் இல்லை. ஸோ அதுக்கு தான் உனக்கு நிறைய என்சைம் வேணும். ஸோ நொதிகள் என்சைம்கள் என்பவை வைரஸ்களில் காணப்படாது. இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின், புக்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, த சிம்பிள் கொஸ்டின். Which enzyme shows greatest substrate specificity? கீழ்வரும் நொதிகளில் எந்த நொதியானது தளப்பொருள் குறிப்பிடு தன்மையை கொண்டது? Substrate specificity. Option A nuclease, option B trypsin, option C sucrase, option D pepsin. Yes, சூப்பரா இருக்கும் அந்த ஆன்சர் பண்ணிருக்காங்க. வெரி குட். சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிபிசிட்டில சூப்பர் யார் அப்படின்னு சொன்னால் சுக்ரேஸ். குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following enzyme can form RNA from DNA? கீழ்வரும் நொதிகளில் எந்த நொதியானது டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவை தரும்? டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ, டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ உருவாக உதவும். ஆப்ஷன் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி. Option B DNA polymerase, DNA polymerase நொதி. Option C RNA polymerase. Option D reverse transcriptase. இது ஒரு ஆன்சர் வந்து மாதிரி இருக்கு. எஸ். திருப்பி புரிஞ்சுக்கல கேள்வி. நான் என்ன கேட்டேன்னா, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நொதி என்சைம் helps in getting RNA from DNA அப்படின்னா இதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம். அதான் முக்கியம். டிஎன்ஏவை ஆர்என்ஏவாகவும் ஆர்என்ஏவை டிஎன்ஏவாகவும் மாற்றக்கூடிய ஒரு என்சைமுக்கு பேர் தான் என்ன பேர்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு பேர். இந்த ஆப்ஷன்ல சரியான விடை என்பது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அவசரப்பட்டு பரீட்சையில தப்பா எழுதிடாத. ஓகே, குட். என்னையாவோ என்ன சொல்லிட்டு வரதா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Easy question. Enzyme which hydrolyzes starch to maltoses. ஸ்டார்ச்சினை மால்டோஸாக மாற்றக்கூடிய நொதி. One is lactase, second is protease, third is maltase, fourth is amylase. Yes, super. Salivary amylase வச்சுன்னு குழந்தை சொல்லிட்டா amylase என்பது சரியான விடை. ஓகேயா? குட். சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம்.